buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so numbers வச்சு எப்படி pattern create பண்றது அப்படி நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நம்பர்ஸ் வச்சிட்டு வேற விதமான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படினா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்துட்டு இந்த அவுட்புட் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த அவுட்புட்டுக்கு நான் வந்து இந்த கோடு போட்டிருந்தோம். ஸோ இதை நம்ம லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அவுட்புட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ சேம் இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த நம்பரிங்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து நம்மளுக்கு 5ன்னு இருக்கும். ஸோ அடுத்து போகும்போது ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். டிக்ரீஸ் ஆகிட்டு அதை 2 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கேருந்து அடுத்து போகும்போது ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டு 4 டைம். ஸோ அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டு 5 டைம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுலையுமே யூசர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 5 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு யூசர் வந்துட்டு எத்தனை நம்பர் தராங்களோ அத்தனை வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதாவது 1 2 3 4 5 வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி காலம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி 5 வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி வேல்யூஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேட்டர்னாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த நம்ம போட்டிருந்த வேல்யூஸை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து இப்போது அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணி இருப்பீங்க எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோடில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா போதும் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு திரும்ப இந்த ஸ்பேஸ் வேணும்ங்கிறதுக்காக ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்பேஸ்க்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோங்கிறது நீங்கள் ஆப்வியஸ்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கான கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான கோட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் 5ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் போட்ட மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போயிடலாம். ஸோ லைன் பை லைன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா n = input of மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். யூசர் வந்து 5ங்கிற வேல்யூ என்டர் பண்ணியிருக்காங்க. n வந்து 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார்க்குள்ள ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ரோஸ்க்காக, இன்னொரு ஃபார் லூப் வந்து காலம்ஸ்க்காக. இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் I in range n அப்படின்னு கொடுத்துருக்கேன். nல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 எடுத்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து ஃபார் j in range n - i - 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ n - i - 1 நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 5 - 0 - 1 ஸோ 4 இருக்கும். ஸோ ரேஞ்ச் 4 எடுத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3. ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடந்து இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஸ்பேசஸ் டோட்டலாக உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து வரும் ஃபார் j in range i, -1, -1 கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து ஒவ்வொரு நம்பர் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும்ங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ரேஞ்ச் மெத்தட் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தியரிட்டிக்கல் வீடியோஸ் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, -1, -1 இருக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா வெறும் 0ன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே வரும்போது பிரிண்ட் n - i அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ nல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ 5ல் 0 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 இருக்கும். ஸோ அந்த 5 ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபார் லூப் விட்டு வெளியில் போயிடும். ஸோ திரும்ப மெயின் லூப் போய் ஐட்ரேட் பண்ணும். ஸோ அடுத்து 1க்கு போகும். ஸோ திரும்ப n - i - 1. ஸோ 5 - 1 - 1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ 0, 1, 2. ஸோ டோட்டலாக 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து 3 ஸ்பேசஸ் வரும். ஸோ திரும்ப உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்து 1, -1, -1 இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 1 0 அப்படின்ட்டு 2 இண்டெக்ஸிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ n - i அப்படின்னு நாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ n - i அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 5 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 5லேருந்து ஐயை மைனஸ் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ 5லேருந்து 1 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4. அதனால தான் 4 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப அடுத்து ஐட்ரேட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெச் பண்ண இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ திரும்ப வந்துட்டு n - i பண்ணும். ஸோ 5 - 4
5 மைனஸ் 1 பண்ணும்போது திரும்ப 4 தான் இருக்கும். அதனால தான் 4 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல n மைனஸ் ஐ அப்படின்னா ஸோ 5 மைனஸ் 1 5 மைனஸ் 0 தானே பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 2 வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு 1 இன்னொன்று வந்துட்டு 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல நான் n மைனஸ் ஐ கொடுக்காம ஜே கொடுத்துருந்தேன் அப்படின்னா தான் ஜேல என்ன வேல்யூ இருக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா 5 மைனஸ் 1 பண்ணும். ஸோ இந்த இடத்துல 0 பாயிண்ட்னா 5 மைனஸ் 0 பண்ணும். இது எந்த கேஸில் அப்படின்னா நான் இந்த இடத்துல n மைனஸ் ஜேன்னு கொடுத்துருந்தா தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த இடத்துல n மைனஸ் ஐ கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் இந்த என்னோட நம்மளுக்கு மைனஸ் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் பண்ணும், 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இந்த இடத்துல 5 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ 2 0, 1 2 இருக்கும். ஸோ 2 ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ 2 எம்டி ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது திரும்ப இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்துட்டு 2 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ திரும்ப இந்த இடத்துல 2 1 0 அப்படின்ட்டு 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ்க்கும் என்ன பண்ணும் அப்படின்னா n மைனஸ் ஐ பண்ணும். என்னோட வேல்யூ வந்து 4, ஐயோட வேல்யூ வந்துட்டு 2ன்னு இருக்குது. ஸோ 5 மைனஸ் 2 வந்து 3. ஸோ 3 வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ திரும்ப ஐட்ரேட் பண்ணும், 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது 5 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ 1ன்னு வரும். ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான், 0ங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது இந்த இடத்துல 3 மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போது 3 2 1 0ன்னு இருக்கும். அப்போது இந்த இடத்துல n மைனஸ் ஐ பண்ணும்போது என்னோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூ வந்துட்டு 3. ஸோ 5 மைனஸ் 3 பண்ணும்போது 2ங்கிறத 1 2 3 4 டைம்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல 4 ஐட்ரேஷன்ஸ் நடந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், 4 போய் பார்க்கும். ஸோ 4 பார்க்கும்போது 5 மைனஸ் 4 மைனஸ் 1 இருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் 0. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நடக்காது, என்டையராக வெளியில் வந்துடும். ஸோ பிகாஸ் இந்த ரேஞ்ச் 0 இருந்துச்சுன்னா இந்த ஃபார் லூப் நடக்காது. ஸோ அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐ மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 4 மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல 4 3 2 1 0 அப்படின்ட்டு 5 ஐட்ரேஷன்ஸ் டோட்டல் நடக்கும். இப்போ நம்ம என்னோட வேல்யூ வந்துட்டு 5, ஐயோட வேல்யூ வந்துட்டு 4. ஸோ 5லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 1ன்னு வரும். ஸோ 1ங்கிற வேல்யூவை 1 2 3 4 5 ஐட்ரேஷன்ஸ் நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 5 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் நான் கிட்டாப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.